எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் இதுக்கு முன்னாடி வந்து மேக்கப் இல்லாமல் நம்ம நார்மலாகவே நம்ம பிரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தா நிறைய பேருக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி டே நம்ம எப்படி ப்ரெசென்டபுளாக இருக்கிறது, பார்க்கும் போதே நீட்டாக நல்ல ஒரு அழகாக பியூட்டிஃபுல்லாக ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஸோ அப்படி இருக்கிறது எப்படி எவ்ரி டேக்கு நீங்கள் காலேஜ் போங்க, ஆஃபீஸ் போங்க, எங்கே போனாலும் சரி ப்ரெசென்டபுளாக எப்படி இருக்கிறது தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன். இப்போ நான் ப்ரெசென்டபுளாக இல்லை, பட் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒன்றா பண்ணி காட்ட போகிறேன். ஸோ உங்களுக்கு எவ்ரிடே ப்ரெசென்டபுளாக பியூட்டிஃபுல்லாக எப்படி இருக்கணும்னு தெரியணும்னா வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் ஜாலியா வீட்ல இருந்துட்டே சம்பாதிக்கணுமா? டெஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல போய் மீஷோ ரீசெல்லிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ₹1 கூட முதலீடு தேவையில்லை. இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணி சம்பாதிக்கணும்னு தெரியணும்னா மேல இருக்க கார்ட்ஸை கிளிக் பண்ணி டீடைல்டான வீடியோ போய் பாருங்க. ஆகஸ்ட் 18 சண்டே நான் லைவ் வரேன். இதுக்கு முன்னாடி வந்த எல்லா லைவ் செஷன்ஸும் ரொம்பவே செம்மையாக ஜாலியாக இருந்தது. ஸோ நான் லைவ் வரேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லைவ்ல வாங்க, நம்ம ஜாலியாக ஃபன் பண்ணலாம், பேசலாம். உங்க நிறைய டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணுவேன். ஸோ இந்த மந்த்ஸ் நிறைய நம்ம லைவ் பார்க்குறோம், பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் கூட பேசுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக லைவ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஈவினிங் 5 PM நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். நீங்கள் இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் எல்லாமே, உங்கள் ஸ்கின் ஹேர் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹேர் வாஷ் வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம். ஸோ எப்பெல்லாம் உங்கள் ஹேர் வந்து ஆயிலியாக ஸ்டிக்கியாக ஃபீல் ஆகுதோ அப்போ எல்லாமே நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் வெளியே போகும்போது உங்கள் ஹேரே உங்களுக்கு ரொம்ப டல்லாக காட்டும், ஒரு மாதிரி எண்ணெய் வடிகிற மாதிரி, நம்ம ஃபேஸே ஒரு மாதிரியாக இருக்கும் நம்ம ஹேரால். ஸோ ஹேர் ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு ஹேர் ஷார்ட்டாக இருக்கட்டும், லாங்காக இருக்கட்டும், தின்னாக இருக்கட்டும், திக்காக இருக்கட்டும், நோ மேட்டர் வாட், உங்கள் ஹேரை நீங்கள் நல்லா பவுன்ஸியாக வச்சுக்கணும். ஆக்சுவலி அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் ஹேர் வாஷ் மினிமம் 3 days ஒன்ஸ் பண்ணுங்கள். ஒரு ஹேர் பேக் போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வந்து ஹேர் பேக் வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். ஹேர் ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கிறதுக்கு எப்படின்னு போட்டிருக்கேன். உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஹீட்டில் இல்லாமல் கம்மியான ஹீட்டில் நீங்கள் டெய்லி ஸ்ட்ரெயிட்டன் கூட பண்ணலாம், இல்லை ப்ளோ ட்ரை அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஹேரை வந்து நீங்கள் ரொம்ப ஸ்டிக்கே ஆக விடாதீங்க. ஸோ நீங்கள் வெளியே போகிறீங்கன்னும் போது உங்கள் ஹேர் நீட்டாக இருக்குது, உங்கள் ஹேர் பார்க்க நல்லா இருக்குன்னும் போது நீங்களும் நல்லா ப்ரெசென்டபுளாக தெரிவிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே உங்கள் ஹேரை நீங்கள் வந்து நல்லா அழகாக பவுன்ஸியாக காட்டுறது தான். இல்லை என்னால் வந்து அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ண முடியாது, எனக்கு கோல்டு இருக்குது, எனக்கு சைனஸ் இருக்குது, அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ட்ரை ஷாம்பூஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரை ஷாம்பு வந்து நிறைய பிராண்ட்ஸ், நிறைய ட்ரை ஷாம்பூஸ் இருக்குது. எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஸ்டே. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணி ஜஸ்ட் நல்லா இப்படி ஷேக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரமாக வச்சு இப்படி ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்படி தடவி விடுங்க. விடும்போது உங்களுக்கு உங்கள் ஹேர் நல்லா பவுன்சி ஆகும். அந்த ஆயில் எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அப்படி பண்ணும்போது ஸ்மெல்லும் செம்மையாக இருக்குது. நிறைய பேர் வந்து ஸ்கேல்ப்ல பவுடர் மாதிரி போடுவாங்க. ஸோ நீங்கள் அப்படி வேணும்னாலும் போட்டுக்கலாம், பட் அந்த அளவுக்கு நான் அப்படி போடுறது இல்லை. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியுதா இந்த ஏரியா எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்ல பவுன்ஸியாக இருக்கும் ஹேர். யாராவது கிட்ட வந்தாலே வந்து இந்த ஸ்மெல்லே செம்மையாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ அப்ளை பண்ணி இப்படி நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் நீங்கள் இப்படி நார்மலாக விட்டுருங்க. உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிற பார்க்கும்போதே ஹேரில் வந்து அந்த ஆயிலினஸ் எல்லாமே வந்து அப்சர்வ் ஆகிட்டு உங்களுக்கு நல்லா ஹேர் பவுன்ஸி ஆகிடும். ஸோ உங்கள் ஹேருக்கு நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணலாம். என்னோட ஹேரில் வந்து நான் நார்மலாக சிக்கு எடுக்கும்போது கோம்பு யூஸ் பண்ணுவேன். மற்றபடி நார்மலாக எனக்கு பவுன்ஸியாக இருக்கிறதுக்கு நான் சும்மா இப்படி இந்த மாதிரிலாம் பண்ணி விட்டுருவேன். ஸோ என்னோட ஹேர் வந்து நார்மலாக பவுன்ஸி ஆகிடும். ஸோ நம்ம ஹேருக்கு இப்படி பண்ணலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் வந்து அவ்வளோ டேமேஜ் ஆகுது இன்னைக்கு நான் அது மட்டும் இல்லாமல் பிம்பிள் இருக்கிற ஃபேஸ்க்கு எப்படி டெய்லி ப்ரெசென்டபுளாக இருக்கிறதுங்கிற மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிம்பிள் அண்ட் நிறைய ஒயிட் ஹெட்ஸ் இருந்தது. கேமராவில் எந்த அளவுக்கு அது கேப்சர் ஆகுதுன்னு தெரியல, பட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதுவே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ நான் வெளியே போகிறேன், எனக்கு வந்து என்னோட ஃபேஸில் இவ்வளோ ஒயிட் ஹெட் நிறைய பிம்பிள் ஒன்று தான் இருக்குது. அது இப்போவுமே வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. அண்ட் நிறைய ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும்போது எப்படி வெளியே வந்து நம்ம போக முடியும், ப்ரெசென்டபுளாக இருக்காதுன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் நம்பி யூஸ் பண்ணுற ஃபேஸ் மாஸ்க் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்குமே வந்து நான் நிறைய ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். நார்மலாக இந்த தயிர்,
அதுக்கப்புறமா இந்த கத்தாழை அது எல்லாமே வந்து உங்களுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. பட் எவ்ரிடே மார்னிங் நம்ம ஒரு ஹரியில வெளியே போகும்போது ஏதாவது நமக்கு ஒரு ஃபேஸ் பேக் அது ரெடியாக இருக்கு அப்படின்னா ரொம்பவே நமக்கு நல்லா இருக்கும். ஸோ எனக்கு டக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா மமாஅர்த்தோட உப்டான் ஃபேஸ் மாஸ்க். அண்ட் இது வந்து மெயினாக எதுக்குன்னா ஸ்கின் பிரைட்டாக இருக்கிறதுக்கும் அண்ட் ஸ்கின் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கும் தான் இந்த ஃபேஸ் மாஸ்க். இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 3 times பிஃபோர் யூஸ் பண்ணியிருப்பேன். ரொம்பவே நல்லா இருக்கு இந்த ஃபேஸ் மாஸ்க். நிஜமாக போட்டதும் அந்த ஒயிட் ஹெட்ஸ் ஃபுல்லாக போயிடாது. இந்த கோலை வந்து ஒயிட் ஹெட்ஸ் கம்ப்ளீட்டாக போகாது. பட் எனக்கு ரொம்பவே கம்மி ஆயிருக்கு. ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து இதுலேயே ஸ்பேட்டுலா கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பேட்டுலா எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு ஒரு தனி பிளேட்லேயோ சின்ன கப்லேயோ நீங்கள் ஸ்கூப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்கூப் போது உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் வரைக்கும் கூட நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய கண்ணு லிப்ஸ் தவிர எல்லா ஏரியாலையும் நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutesக்கு நீங்கள் காய விடலாம். உங்கள் ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கட்டும் ஆயிலியாக இருக்கட்டும் எல்லா ஸ்கின் டைப்புமே இது ரொம்ப நல்லா இருக்குது. பிகாஸ் என் ஸ்கின் ட்ரை. இந்த மாஸ்க் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணும்போது கூட அது அப்படியே மாய்ஸ்சரைசிங்காக தான் வாஷ் ஆகி வெளியே வந்ததே தவிர ஒரு மாதிரி வாஷ் பண்ணுறது கஷ்டமாக போட்டு தேய்ச்சி என் ஸ்கின்னை ஹார்ஷாக ஃபீல் ஆக வைக்கல. அதுவே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய ஃபேஸ் மாஸ்க் அந்த மாதிரி நான் உங்களுக்கு முன்னாடி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து அப்ளை வாஷ் பண்ணும்போதே நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். எனக்கு ட்ரை ஸ்கின்னுங்கிறதுனால நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருந்தது. பட் ஐம் வெரி ஷுர் ஆயிலி ஸ்கின்னுக்குமே இது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மமாஅர்த் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாசிட்டிவ். அவங்க யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கை விட அதிகமாக அவங்க ரீசைக்கிள் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான முக்கிய ரீசன் அதுதான். நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் நிறைய இருக்கும்போது நம்ம ஸ்கின் அவ்வளோ டேமேஜ் ஆகாது. இது பேரபன் ஃப்ரீ அண்ட் சிலிகான் ஃப்ரீ, அப்புறம் ஹைப்போ அலர்ஜெனிக் வித் பயோ ஆக்டிவ்ஸ். ஸோ இவ்வளோ இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் வந்து அவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸ் வராது. எனக்கு மமாஅர்த் வந்து நான் நம்பி யூஸ் பண்ணுற ஒரு பிராண்ட். நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். மமாஅர்த் நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதே உங்களால் தான். நீங்கள் நிறைய பேர் வந்து மமாஅர்த்னு சொல்லிட்டே இருந்தீங்க. சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்கன் ஹேர் மாஸ்க் ட்ரை பண்ணேன். ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இப்போ நான் நிறைய ட்ரை பண்ணுறேன். இந்த உப்டான் ஃபேஸ் மாஸ்க்கும் நான் அதுக்கு முன்னாடி 3 times கிட்ட யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. இன்னைக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. வேற என்ன போட்டிருக்குன்னா இது ஆன்டி ஏஜிங் லைட்டன்ஸ் அண்ட் பிரைட்டன்ஸ் ஸ்கின் மேட் வித் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ். இது வந்து லைட்டன்ஸ் அது வந்து எனக்கு கண்டிப்பாக நான் சொல்ல முடியல. பட் கண்டிப்பாக ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது. அதனால சொல்ல முடியுது. ஸ்கின்ல நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் ஃபேஸ் மாஸ்க் போட்டதால இந்த ரஃப்னஸ் இல்லை. ஸோ நீங்கள் எவ்ரிடே இந்த மாஸ்க் வந்து நீங்கள் வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணலாம். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 499. அண்ட் இது வந்து இந்த ஒரு ஃபேஸ் மாஸ்க் கெமிக்கல் இல்லாமல் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸால இருக்கிற ஃபேஸ் மாஸ்க் பார்த்தீங்கன்னா இது ரேட் கம்மி தான். பிகாஸ் நிறைய வந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ட் இப்போ வரதில்லை. ரொம்ப ஃபியூ பிராண்ட்ஸ் தான் வந்து பேரபன் சிலிகான்லாம் இல்லாமல் வந்து நமக்கு ஃபேஸ் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால 499 பே பண்ணலாம். பட் உங்களுக்கு இது ஜாஸ்தியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கீர்த்தி 20ங்கிற கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும். ஸோ 499 20% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நைகா, அமேசான் அண்ட் மமாஅர்த்ல இருக்குது. என்னோட கூப்பன் கோட் மமாஅர்த்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ ஸ்டெப் நம்பர் 2 அதுதான் நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணுங்க. இதுதான் நீங்கள் வந்து பண்ணணும் இதுதான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எது வந்து ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. எனக்கு இது நல்லாவே ஒர்க் ஆகுது. நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் ரெகுலராக வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வீக்லி ட்வைஸ் ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா உங்க ஸ்கின் வந்து அந்த பிரைட்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். ஸோ 3 daysல அந்த பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் போகும். அப்புறம் அகைன் நீங்க ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க எந்த ஃபேஸ் மாஸ்க்னாலும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து நார்மலா நீங்க வீட்லயே ஜஸ்ட் நீங்க காஃபி பேக் போடுறீங்க அதுவே செட் ஆகுது அப்படின்னா நீங்க அது கூட போடலாம். மமாஅர்த்ல பாத்தீங்கன்னா சாஃப்ரான் இருக்கு, டர்மரிக் இருக்கு, ஆப்ரிகாட் ஆயில் இருக்கு. ஸோ இது மூணுமே வந்து செமையான இன்கிரீடியன்ஸ். நான் ஆல்ரெடி சாஃப்ரான் ஆயில் பத்தி பேசியிருந்திருக்கேன் நம்ம சேனல்ல. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நீங்க நார்மலா உங்களுக்கு எந்த மாஸ்க் பிடிக்கும் எது வந்து நல்லா ஒர்க் ஆகும் அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. பட் ஃபேஸ் மாஸ்க் வந்து வீக்லி ட்வைஸ் கண்டிப்பா போடுங்க. அப்பதான் நீங்க வந்து உங்க ஸ்கின் நல்லா பிரைட்டா இருக்கும். அது அட் த சேம் டைம் நம்ம என்ன மேக்கப் போட்டாலும் நம்ம பிரசன்டபிளா நீட்டா தெரியும். இப்போ நம்ம வந்து ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் பார்த்துட்டோம். இப்போ நம்மளுடைய ஃபேஸ் மேக்கப் கொஞ்சம் லைட்டா ஃபேஸ் மேக்கப் போட்டுட்டு ரொம்ப மினிமமா ரொம்ப ஃபவுண்டேஷன் கன்சீலர் இல்லாம ரொம்ப மினிமமா ஃபேஸ் மேக்கப் எவ்ரிடே மேக்கப் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். உங்களுக்கு ஆல்ரெடி நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டதுக்கு அப்புறமா என்னோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. நிஜமா ரொம்பவே வந்து பெட்டரா இருக்கு. ஸ்கின்ல இரிட்டேஷன் இல்லை, இரிட்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஸோ நீங்க எதுனாலும் போடுங்க. உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ நீங்க அதை போடுங்க. இப்போ நான் பான்ஸ் பிபி கிரீம் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு கொஞ்சமா என்னோட கைக்கு பின்னாடி எடுத்துக்கிறேன். ரொம்ப நமக்கு வந்து இப்போ பிம்பிள் ஃபேஸ்க்கு தான் நான் முக்கியமா சொல்றேங்கிறதுனால நமக்கு பிம்பிள் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம நிறைய போடுறோம். ரொம்ப பிம்பிள் மறையணும்னு சொல்லிட்டு ஓவரா டெய்லி மேக்கப் போட்டுட்டு இருந்தோம்னு சொன்னா நம்ம ஸ்கின் இன்னும் கூட டேமேஜ் ஆகும். ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பான்ஸ் சிசி கிரீமா பிபி கிரீம் அது பிபி கிரீம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வந்து நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாது. பிகாஸ் இதெல்லாம் எவ்ரிடேக்காகவே தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு பிம்பிள்ஸ் நிறைய இருக்குன்னா நீங்கள் எவ்ரிடே வந்து மேக்கப் போடுறத விட ஸ்கின் கேரில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பேக்கோ
ஏதாவது நீங்கள் நார்மலாக உங்களுக்கு எதுவுமே காசு கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சிம்பிளி நான் வந்து ஃபேஸ் மாஸ்க் வீடியோஸ் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி, நீங்கள் அதை போய் பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் கடலை மாவு கூட போடலாம், அது கூட வந்து நல்லாவே வந்து உங்கள் ஸ்கின்னை பிரைட்டாக காட்டும். ஸோ அது கூட நீங்கள் போடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஃபேஸில் பான்ஸ் பேபி க்ரீம் மட்டும் போட்டிருக்கேன். நான் நெக்லியும் போட்டேன். பிகாஸ் நம்ம ப்ரெசென்டபிளாக இருக்கணும்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம நெக்லியும் போடணும். ஃபேஸ் மட்டும் நமக்கு நல்லா அழகாக, நெக்கு வந்து சுத்தமாக ரொம்ப மோசமாக, ஓரளவுக்கு நம்ம எல்லாருக்கும் ஃபேஸோட நெக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து நெக் என்னோட ஃபேஸோட கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கான மினிமமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தால் பரவாயில்ல. நெக்குக்கும் ஃபேஸ்க்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ப்ரெசென்டபிளாக இருக்காது. ஸோ உங்கள் நெக்லியும் நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக பவுடர் போடுங்க, உங்களுக்கு இன்னும் பிம்பிள்ஸ் வரும். ஸோ போடாதீங்க. நான் அகைன் சொல்கிறேன், பிம்பிள்ஸ் நிறைய இருக்கிற ஃபேஸ்க்கு இது வந்து ரொம்பவே நல்லா செட் ஆகும். ஸோ நீங்கள் பிம்பிள்ஸ், எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலாம் பிம்பிள் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள், நான் பவுடர் ஸ்கிப் பண்ணுற, பவுடர் போட போகிறது கிடையாது. பிகாஸ் என் ஸ்கின் ட்ரைங்கிறதுனால நோ இஷ்யூஸ். பட் உங்கள் ஸ்கின் ஆயிலியாக இருக்குன்னா நீங்கள் பவுடர் ரொம்ப லைட்டாக செட் பண்ணிக்கோங்க. கடைசியில் ஒரு செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் மேக்கப் ஸ்டே ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லைகளோட கிளைட் ஜெல் லைனர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வச்சுட்டு நான் என்னோட கண்ணு கீழே காஜல் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ நான் என் கண்ணு கீழே காஜல் போட்டு இதோட ஸ்டாப் பண்ணாதீங்க. உங்கள் கண்ணு நல்லா ஃபுல்லராக தெரியணும். பிகாஸ் நம்ம ஐஷாடோலாம் எதுவுமே போடல. ஸோ உங்கள் கண்ணுக்கு மேலே இந்த இருக்கு இல்லையா, இந்த லைன், இந்த லேஷ் லைன் கீழே லைக் வாட்டர் லைன் மாதிரி, அந்த இடத்துலையும் காஜல் போடுங்க. உங்கள் கண்ணில் தண்ணி வரும். அதுவும் என்ன மாதிரி கோளாறு பிடிச்ச கண்ணாக இருந்தால் கண்டிப்பாக தண்ணி வரும். ஸோ உங்களுக்கு பிடிக்கல முடியலன்னா வேண்டாம், பட் நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி போடுங்க. ஓகே, நான் போட்டுட்டேன். நிஜமா ஐஸில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, என் கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு. என் கண்ணில் வர தண்ணியை மட்டும் நான் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் போகிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஐஸ் வந்து நல்லா சூப்பராக ஆகிடுச்சு. நம்ம ஐப்ரோஸ் ஃபில் பண்ணலாம். ஸோ இப்போ நான் குவிக்காக ஐப்ரோஸ் போட்டுக்கிறேன். ஐப்ரோஸ்க்கு நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். நான் நார்மலாக எவ்ரிடே ஒரு ஹரியில் இருக்கும்போது என்னோட இந்த நார்மல் இந்த ப்ரஷ் இருக்குல்ல, ஐப்ரோ ஐலைனர் அந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரஷ், அதை வச்சு நான் ஐஷேடோ, ஒரு பிளாக் கலர் ஐஷேடோவில் டிப் பண்ணி இப்படி போட்டுடுவேன். ஸோ நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிட்டேன். ஐப்ரோஸ் வந்து எப்போவுமே உங்களுக்கு எவ்வளோ திக்காக இருந்தாலும் சரி, சும்மா லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போதே சரி, உங்கள் ஃபேஸில் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். நல்லா இப்போ இந்த வீடியோ ப்ரெசென்டபிள் வீடியோ இல்லையா, ஸோ நீங்கள் நல்லா ப்ரெசென்டபிளாக தெரியுவீங்க. கண்டிப்பாக ஐப்ரோஸ் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. பிகாஸ் எவ்வளோ ஐப்ரோஸ் திக்காக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அங்கங்கே ஓட்டையாக இருக்கும். ஸோ ஐப்ரோஸ் வந்து நீங்கள் எவ்ரிடே கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்கள். இப்போ நார்மல் ஃபேஸஸோட ஐலைனர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ரொம்ப தின்னாக வரைகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் விங்லாம் எதுவுமே வரையில, ஜஸ்ட் ஐலைனர் மட்டுமே நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு என்னோட ஐலைனர் வந்து ட்ரை ஆகணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இது ஒரு எவ்ரிடே மேக்கப். ஸோ நம்ம குவிக்காக போடணும். என்னோட ஐலைனர் ட்ரை ஆகிறதுக்குள்ளே நான் என்னோட கலர் பார் வெல்வெட் மேட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறது, ஒரு ஷேட் பேர், என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஷேட் இது. யா, வெரி வெல். ஸோ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ஷேட். அந்த மாதிரி உங்கள் ஸ்கின் டோனுக்கு எந்த ஷேட் செட் ஆகும்னு பாருங்கள். இது வந்து டஸ்கி ஸ்கின் டோனுக்கும் செட் ஆகும், மீடியம் வீட்டிஷ் அந்த மாதிரி ஒரு மீடியம் ஸ்கின் டோனில் இருந்தாலும் செட் ஆகும். நீங்கள் ரொம்ப ஃபேராக இருக்கீங்க, ஒரு ரொம்ப டீப் ஸ்கின் டோனாக இருக்கீங்கன்னா எனக்கு தெரியல. மேபி நான் அது வந்து அப்படி இருக்கவும் கூட நான் ட்ரையல் பார்த்து உங்களுக்கு என்ன ஷேடில் செட் ஆகும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதுக்கு ஓரளவுக்கு காஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மஸ்காரா போட போகிறோம். நான் யூஸ் பண்ணுறது மேபிளோட புஷ்அப் ட்ராமா மஸ்காரா. ஓகே, நம்ம மஸ்காராவும் போட்டுட்டோம். ஐ ஹோப் கேமராவில் நேரில் இருக்கிற அளவுக்கு கேமராவில் தெரியும் நம்புறேன். பிகாஸ் நேரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்ரி டேக்கு நம்ம இந்த அளவுக்கு சிம்பிளாக போட்டால் போதும். ரொம்ப ஃபவுண்டேஷன், ஐ ஷேடோ, பிளஷ், ஹைலைட்டர் அப்படின்னு இல்லாமல் நம்ம ஸ்கின்னையும் ஹேரையும் நம்ம நல்லா வச்சுக்கிட்டோம்னா நம்ம மேக்கப் இந்த அளவுக்கு மினிமமாக இருந்தால் போதும். இப்போ
இப்போ நான் சின்னதாக ஒரு பொட்டு வச்சுக்கிட்டேன், நீங்கள் பொட்டு வைக்க மாட்டீங்கன்னா நோ இஷ்யூஸ். பட் இது வந்து கொஞ்சம் நம்மளை காம்ப்ளிமெண்ட் பண்ணும். நம்ம நார்மலாக பொட்டு இல்லாமல் இருக்கிறத விட வைக்கும்போது கொஞ்சம் இன்னும் நம்மளுடைய ஃபேஸ் அது காம்ப்ளிமெண்ட் பண்ணும். அதுவும் என்னோட ஃபேஸ் ஷேப்க்கு பொட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இந்த மேக்கப்பில் பார்த்தீங்கன்னா என்னோட பிம்பிள் உங்களுக்கு நல்லாவே வெளியே தெரியும். என்னுடைய ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். பட் நான் ப்ரெசென்டபிளாக இருக்கேன், இதை தான் நான் மீன் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் பிம்பிளை மறைக்கணும், ஒரு 10 லேயர் ஃபவுண்டேஷன் போட்டு உங்கள் பிம்பிளை மறைக்கணும், உங்கள் ஆக்னிஸை கம்ப்ளீட்டாக மறைக்கணும் அப்படின்னு கிடையாது. எது வெளியே தெரிஞ்சாலும் எப்படி நம்ம ப்ரெசென்டபிளாக இருக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹேரை கண்டிப்பாக நான் இப்படியே விட மாட்டேன், விட்டுதான் நான் ப்ரெசென்டபிளாக இருக்க மாட்டேன். ஸோ நான் ஹேரை நார்மலாக, எனக்கு வந்து என்னோட ஹேரை இப்படி நார்மலாக லூஸாக விடுறது தான் பிடிக்கும். அப்போ வந்து என்னோட ஹேர் நல்லா பவுன்ஸியாக இருக்கும், எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணாதீங்க. நான் நார்மலாக கம்மல்லாம் போட மாட்டேன், பட் நீங்கள் அக்சசரைஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெசென்டபிளாக இருக்கிறதுல முக்கியமான ஸ்டெப் அக்சசரிஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் ஒரு நார்மல் ஸ்லீவ்லெஸ் டாப் ஒன்று போட்டிருக்கேன். இதுக்கு நீங்கள் பிளாக் கலர் அந்த மாதிரி எதுனாலும் ஓரளவுக்கு கான்ட்ராஸ்டாகவும் போடலாம், இல்லை மேட்சிங்காகவும் போடலாம். ஸோ அவ்வளோதான். நான் வந்து இந்த கம்மல் ஒன்று போட்டிருக்கேன். இது வந்து நல்லாவே என்னோட ட்ரெஸ்ஸுக்கு இது ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் இது எங்கே வாங்கினாங்கிற இன்ஸ்டாகிராம் லிங்க்குமே நான் கீழே போடுறேன். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து எவ்ரிடே ப்ரெசென்டபிளாக இருக்கிறதுக்கு வெறும் மேக்கப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. அதை நான் முக்கியமாக சொல்கிறேன். உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் நல்லா கேர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஹேரை நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ரெசென்டபிளாக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேக்கப் ஹெவியாக போடாமல் இந்த மாதிரி நீங்கள் நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா நிஜமாக நீங்கள் ரொம்ப ப்ரெசென்டபிளாக இருப்பீங்க. எவ்ரிடே நீங்கள் போகும்போது ரொம்பவே வெளியே போகும்போது அழகாக இருப்பீங்க. அதுதான் வந்து இந்த வீடியோவோட எண்ட். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் எல்லா லிங்க்ஸ் இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட எல்லா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் வேணா போய் பார்க்கலாம். அண்ட் உங்க எல்லாருமே நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, it's bye from Kirti. Bye.